ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லோரும் தெரியும் இந்த vlog என்னென்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னுடைய அம்மா வந்து இறந்து போய் கரெக்டாக ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி வந்து எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நேற்றைக்கு எங்கள் கூட இருந்த எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் கூட இல்லை. ஒரு உயிரோட ஒரு வேல்யூ என்னென்னு வந்து என்னுடைய அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஃபேமிலியில் வந்து ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து மவுத்தாயிருக்கிறாங்க. ஆனால் வந்து அதையும் தாண்டி வந்து அப்போ கூட அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தாலும் வந்து சரி, அது அந்தளவுக்கு என்னை அஃபெக்ட் பண்ணிக்கல. ஆனால் என்னுடைய அம்மா வந்து என்னை விட்டு தவறி போனதுக்கப்புறம் வந்து எங்களை விட்டு தவறி போனதுக்கப்புறம் வந்து நினைக்காத நாள் இல்லை. அது சும்மா வீடியோக்காக சொல்லலை பெரிய இப்படின்னு வந்து வீடியோக்காக சொல்லலை. உண்மையாக வந்து எனக்கு சொல்ல முடியாத ஒரு வலி. அது நேற்றுக்கு என் கூட இருந்து சிரித்து பேசிக்கிட்டு எப்போ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணாலும் வந்து தங்கம் என்னப்பா அதை இருக்கியா, அந்த ஒரு பாசத்தில் தான் வந்து எங்கள் அம்மா பேசும். என்னடா பண்ணுற, அதில் இருக்கியாடா, சாப்பிட்டியப்பா தங்கம், அப்படி தான் அவங்களோட பேச்சே அப்படி தான். இந்த மாதிரிலாம் அப்போ யார் சொல்லுவா? யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப இதுக்கு எப்போதுமே ஒரு கவலை ஏற்படுத்தும், ரொம்ப ஒரு எமோஷனலாகும். அவங்களுக்காக அழுத வச்சுக்கோங்களேன், ஹதீஸ்லேயே இருக்குது, நம்மளுடைய கண்ணீர் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அவங்க வந்து மேலும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர். அதுக்காக வந்து அழகக்கூடாது அப்படின்னு வந்து மனசை கல்லாக்கிட்டு வந்து ரொம்ப ஒரு இதாக போய்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலே ஒரு பெரிய வலி. இது வலி சொன்னாலும் புரியாது. யாரோ ஒருவர் அவருடைய பேரண்ட்டை வந்து இழந்து இருக்காரோ அவருக்கு தான் வந்து அந்த வலி என்னென்னு புரியும். குறிப்பாக வந்து அம்மாவை இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உண்மைதான். இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது. அவங்க எப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுடைய அருமை புரியுன்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது உண்மைதான். என்னை நேசித்த என் ஃபேமிலியில் வந்து என்னை நேசித்த ஒரு நபர் என்னுடைய அம்மா தான். ஒரு நபர், வேறு யாரும் கிடையாது. ஒரு ஆள் என் ஃபேமிலியில் வேறு யாருக்கும் அந்த ஒரு பாசம் ஒரு பிட்டு கூட கிடையாது. அதான் உண்மை. என்னை வந்து முழுமையாக வந்து மனசார ஆத்மார்த்தமாக நேசித்த ஒரு ஆள் வந்து எங்கள் அம்மா தான். நிறைய பேர் ஊருக்கு வர டைமிங்கில் வந்து பக்கத்து வீடு, தெருக்கள், அந்த ஏரியாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் சொல்கிற வார்த்தைகளை தான். உங்கள் அம்மா அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்கப்பா, என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை இப்படி நிறைய சொல்லுவாங்கப்பா. இப்படிலாம் அதை கேட்கும்போது வந்து என் மனசுக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மா கூட வந்து அதிகமாக இருந்தது கிடையாது. எப்படின்னா நான் மோஸ்ட்லி வேலை, என் லைஃப் வந்து வேலை அப்படி தான். ஊரில் வந்து அதிகமாக இருக்க மாட்டேன். வேலை தான், வேலை கமிட்மெண்ட்டு. ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலே வந்து கமிட்மெண்ட்டு. கல்யாணத்துக்கு அமௌண்ட் கொடுக்கணும், இந்த அமௌண்ட் கொடுக்கணும், மாதம் ஆனால் இவ்வளோ அமௌண்ட் வந்தாகணும், கமிட்மெண்ட்டு. வீட்டில் வந்து பேரண்ட் கமிட்மெண்ட்டு அப்படின்னு வந்து அதுக்காக தான் வந்து குழந்தை பத்துக்காங்க போல். ஆண் குழந்தை வந்து ஏன் பத்துக்காங்க வந்து மாதம் ஆனால் பணம் கண்டிப்பாக வரணும். எப்படியோ வருது, வேலை பார்க்காத செகண்டரி, மாதம் ஆனால் பணம் வந்துடணும். அப்படி தான் அந்த ஒரு தாட்டில் தான் வந்து ஆண் குழந்தையை பெற்றுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ஸு. இப்போ எல்லாம் நிறைய மாறி போய் வருது. இப்போ ஜென்ரேஷன்ஸ்லாம் மாறி போச்சு. பழைய ஜென்ரேஷன்ஸ் 1919 அதெல்லாம் வந்து 1990 பேட்சில் உள்ள அந்த ஒரு இளைஞர்கள் வந்து கமிட்மெண்ட்டு, ஃபுல் கமிட்மெண்ட்டு தான். அவங்க வந்து இது 18க்குள்ளே வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், வீட்டுக்கு மாதம் அனுப்பி வைக்கணும், தங்கச்சி தம்பி எல்லாரையும் படிக்க வைக்கணும், மேரேஜ் பண்ணணும், அவங்களெல்லாம் பார்த்துக்கணும், அவங்களை குழந்தை பண்ண அவங்கள பார்க்கணும். இப்படி தான் வந்து லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கும். 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே உண்மையான கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆனால் இப்போ ஜென்ரேஷன்ஸ்லாம் மாறி போச்சு, எல்லாம் விவரமாக இருக்கிறாங்க. ஆனால் அப்போ ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து நாங்களாம் பாவம். உண்மை சொன்னால் பாவம். நாங்கள் 90s கிட்ஸ் எல்லாமே பாவம். சொல்லப்போனால் எல்லாம் கமிட்மெண்ட்டுக்கு மண்டையில் வைக்கிறாங்க. மாதம் ஆனால் வருமானம் வந்தாகணும். நாங்கள் சாப்பிடல, செத்து போகிறோம், கள்ளி மாதம் ஆனால் பணம் வந்தாகணும். அப்படி தான் வந்து மைண்டில் நிற்கிறாங்க பேரண்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை. பணம் தேவைப்பட்டாலும் வந்து எங்கள் அம்மா எப்போதுமே வந்து என்கிட்ட வந்து ஒரு பாசமாக தான் பேசும். ரொம்ப என் பிள்ளை கஷ்டப்படுறான் அந்த ஒரு வார்த்தை எங்கள் அம்மா எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை.
என் கஷ்டம் என்னென்னு எங்கள் அம்மாவுக்கு புரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை மற்ற யாருக்குமே அப்படி இந்த ஒரு இது கிடையாது. யாருக்குமே எல்லாருக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு, அதான். வேறு யாருக்குமே அந்த ஒரு பாசம் வந்து கிடையாது. ஒரு பிட்டு கிடையாது, பாயசம் ஒரு பிட்டு கிடையாது சொல்லப்போனால். நான் சொல்லக்கூடாது வெளியிலாம். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. எங்கள் அம்மா வீட்டில் பணம் தேவைப்பட்டாலும் வந்து என் பிள்ளை கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், அந்த ஒரு மனசில் ஒரு இது இருந்து என்கிட்ட எப்போதும் பேசும்போதெல்லாம் வந்து அப்படி தான் பேசும் எங்கள் அம்மா. என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை, அதான் எங்கள் அம்மாவுடைய பேச்சு. நான் அம்மாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன், அம்மாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறேன். நான் சப்போஸ் வந்து எமோஷனில் கையில் காசு இருக்காது, கோவப்படுத்தினாலும் வந்து எங்கள் அம்மா வந்து ஏற்று பேசாதுன்னு புரிஞ்சுக்கும். கேட்பேன், என்னம்மா கோவம் இல்லையா? இல்லைப்பா, நீ உன் கஷ்டத்தை சொல்கிற, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா, உங்கள் அல்லா வந்து உனக்கு சீக்கிரமாக வந்து வழி காட்டுவான்ப்பா. இதுதான் எங்கள் அம்மாவுடைய வார்த்தை. வேறு யாராச்சும் எங்கள் அம்மாட்ட வந்து கோவப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா நல்லா திட்டும். வேறு யார் கோவப்பட்டாலும் எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மா பேசவே விடாது. பட் நான் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்கும். வெளியில் வந்து நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு அன்பு ஆனால் கிடைக்காதுங்க. என் மனைவி இருக்கிறா என் மேலே, அதுக்கப்புறம் வந்து என் மேலே வந்து பாசம் காமிக்கிற என் மனைவி இருக்கிறா. எவ்வளோ எனக்கும் சண்டை வந்தாலும் வச்சாலும் அவங்க பாசம் எங்கள் அம்மாவுடைய பாசத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஈடு இணையாக இருக்குது. அதில் எனக்கு வந்து மன சமாதானம் இருக்குது எனக்கு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு. வேறு யாருங்க, வேறு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, இது ஏன் சொல்ல வரேன்னா வந்து 90s கிட்ஸ் வந்து பாவம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எங்கள் அம்மா பார்த்தாலே கரெக்டாக வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ முந்தானத்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து 2 days முன்னாடி தான் எங்கள் அம்மா பார்த்தானாங்க. அந்த டேட்டில் வந்து நாங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபுட்டு பண்ணி அவங்களுக்காக வந்து பாத்தியா ஓதி யாசின் ஓதி துவா பண்ணி கஷ்டப்படுற மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம் ஃபுட்டு. சொந்த பந்தங்களில் கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தோம். ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய மறுமை வாழ்க்கையை வந்து அல்லாஹ் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையாக வந்து அல்லாஹ் பூர்த்தி பண்ணணும். அவங்க செய்த பாவத்தையெல்லாம் வந்து அல்லாஹ் மன்னிக்கணும். கண்டிப்பாக வந்து அல்லாஹ் அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது எங்களுடைய துவா. எப்போதும் தொழுகையில் வந்து பண்ணக்கூடிய துவா அதுதான். என்னுடைய துவா எப்போதுமே அதுதான். எங்கள் அம்மாவுடைய கபர் வந்து எப்போதுமே வந்து பரக்கத்தாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும், நறுமணமாக இருக்கணும், விசாலமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். கியாமத்தினால வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு கேள்வி கணக்கின்றி அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்க வேண்டும். இதான் என்னுடைய துவா. எப்போதும் என் தொழிலில் வந்து நான் கேட்கக்கூடிய துவா. அல்லாஹ் வந்து சீக்கிரமாக வந்து அதை கபலாக்குவான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இது ஏன் சொல்கிறேன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பேரண்ட்டு மெயினாக வந்து உங்கள் அம்மா உங்கள் மேலே வந்து யார் பாசமாக இருக்கிறா? என்றைக்குமே வந்து தகப்பனோட வந்து அம்மா மேலே தான் வந்து எல்லோரும் பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து 10 மாதம் சுமந்து உயிரை கொடுத்து வைக்கிறாங்க. ஃபாதர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வெறுப்பை காட்டாமல் வந்து பாசத்தை காட்டி வளர்க்கணும். ஆனால் எனக்கு கிடைச்ச ஃபாதர் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் வந்து நல்ல ஃபாதராக பாசத்தை காட்டி வளர்த்த ஃபாதர் இருப்பாங்க நிறைய பேர். அவங்க லக்கி, அவங்க வந்து லக்கி. பாசத்தை காமிச்சு அன்பை காட்டி வளர்க்குற ஃபாதர்ஸ் அப்பா கிடைச்சாங்கன்னா வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் அப்படி கிடைக்கல. வெறுப்பை காட்டி, அடியை காட்டி, மிதியை காட்டி, உதையை காட்டி அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன் என் வாழ்க்கையில். எங்கள் வாப்பா வந்து என்னை வந்து போட்டு அடிக்கும்போது மாடு மாதிரி அடிக்கும்போது வந்து எங்கள் அம்மா உள்ளே புகுந்து அந்த அடியை வாங்கும். எங்கள் அம்மா உள்ளே புகுந்து அடி எப்படி அடிக்காதான்னு அடியை வாங்கும். என் மேலே வந்து ஒரு 10 அடி படுதுன்னா எங்கள் அம்மா மேலே வந்து ஒரு 4 அடி படும். அப்போலாம் எங்கள் அம்மாவுக்கு தலையிலலாம் அடிபட்டுருக்குது. அடிபட்டு அம்மாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கண் பார்வை பிரச்சனை வந்திருக்குது. எங்கள் வாப்பா அடித்து தான். அப்படின்னு இருக்கும்போது ஸோ ஏன் சொல்லனா வந்து இது ஒரு பெரிய ஸ்டோரி, ஒரு கஷ்டமான ஸ்டோரி, சரிங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கர ஒரு ஒரு இமேஜின் ஒரு இப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வந்து எங்கள் அம்மாக்காக துவா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மர்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும், அவங்க சொர்க்கம் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக துவா பண்ணுங்கள், சரிங்களா? ப்ளீஸ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.